இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க அக்கா உனக்கு என்னையா துரோகம் பண்ணாங்க? அவங்க நினைச்சிருந்தாங்கன்னு வையன், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுக்கு வேணாலும் மருமகளா போயிருக்கலாம். ஆனா அவங்க நீதான் வேணும்னு அடம் பிடிச்சு கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கு காரணம் அவங்க உன் மேல வச்சிருக்கிற காதலும் நம்பிக்கையும் தாயா. ஆனா நீ என்னையா பண்ண? அந்த நம்பிக்கைய மொத்தமா முடிச்சு விட்டு இப்ப எந்த மூஞ்சிய வச்சிருக்க வந்து நிக்கிற? அப்போ பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்ட. இப்பவும் அதுக்காகத்தான் நீ அந்த மாதிரி திரும்ப திரும்ப வந்து நிக்கிறேன்னா சொல்லு. பணத்தை தூக்கி போடுற, போறிட்டு போயா. பேசுற வார்த்தைய யார்கிட்ட பேசுறோம் என்னன்னு கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்ன இருந்தாலும் இவர் இந்த வீட்டு மாப்பிள்ளை. அதுக்காகவாது அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இப்படி இன்டீசென்ட்டா நடந்துக்காதீங்க. ஐலி, இது எங்க குடும்ப விஷயம். என்ன நடந்ததுன்னு தெரியாம நீயும் பேசிட்டு இருக்காத. எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதுதான். ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். பாவை பாவம் நீ. அவ அப்பாவை பார்க்க முடியாம தினம் தினம் ஏங்குறா. அத வெளியில சொல்ல கூட முடியாத அளவுக்கு அந்த ஆண்டு வந்து அவளை கொடுமைப்படுத்திட்டு இருக்காருன்னா இதுல நீங்களும் சேர்ந்து அவளை சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை பாவைக்கு புரியல. இந்த வயசுக்கு அது புரியணும்னு அவசியம் கூட இல்ல. பாவம் நீ. மத்த நாளுனா கூட ஓகே. இன்னைக்கு இவ பர்த்டே. இன்னைக்காவது அப்பாவை எப்படியாவது பார்க்கணும்னு தவிச்சத நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் பார்த்தேன். என்னால இவ அழறத பாக்குறதுக்கு தாங்கிக்க முடியல. அதான் நான் இவருக்கு கால் பண்ணி வர சொன்னேன். பாவைக்காக தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவ சந்தோஷத்தை விட வேற எதுவுமே பெருசு இல்லைன்னு அன்னைக்கு நீங்க தானே அன்னி சொன்னீங்க. இப்போ பாவை அவளோட பிறந்த நாள் அதுவுமா அவ அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் உங்களுக்கு இவளோட சந்தோஷத்தை விட உங்க கோவம் தான் பெருசா தெரியுதா? இங்க பாரு ஐலி, நான் அன்னைக்கு சொன்னதான் இப்பவும் சொல்றேன். என் குழந்தைக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இவளோட சந்தோஷத்தை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லதான். ஆனா என் குழந்தைக்கு எது வேணும் எது வேண்டான்னு ஒரு அம்மாவா எனக்கு தெரியும். அத நான் தான் முடிவு பண்ணுவேன்னு உங்களுக்கும் தெரியும். அது மட்டும் இல்ல ஐலி, என் குழந்தைக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலனா அதை நான் தான் சொல்லி கொடுக்கணும். அந்த உரிமையோட தான் என் குழந்தைக்கு அம்மாங்கிற கர்வத்துல நான் சொல்றேன். என்னோட குழந்தைக்கு அப்பா தேவையில்லை.